எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்களால் உருவாகக்கூடிய ஐடியாக்கள். இந்த ஐடியாக்களை ஒரு பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள். செயல் செய்வதால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கையில் பேனா இல்லை, பேப்பர் இல்லை, எழுதலை, இது வேணாம். கையில் மொபைல் ஃபோன் இருக்குது. உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் மறக்க மாட்டீங்க. நான் இவ்வளோ பதிவு போட்டிருக்கேன். சில பேர் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எனக்கும் கொஞ்சம் பண்ணுங்களேன் ப்ளீஸ், தயவுசெய்து பண்ணுங்கள். ஓகே, நான் இன்றைக்கி விவசாயத்தில் திரும்ப அடுத்த பாயிண்ட்டு ஆர்கானிக் ஃபுட்டை பற்றி பேச போகிறேன். ஆர்கானிக் காய்கறிகள், இது பலரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன அப்படின்னா, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா போதும், ஒரு லேபிள் ஒன்று வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இல்லை. இது ஆர்கானிக்குங்கிறது இயற்கை விவசாயத்தில் தரமான நல்ல ஒரு குவாலிட்டியை டெவலப் பண்ணுறது தான் அதோட முக்கியமான விஷயம். அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, இது உதவுறதுக்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன. எந்த காலத்தில் எதை பயிரிடுவது, மண்ணோட தன்மை என்ன, எந்த காலத்தில் எதில் பயிரிடுற மாதிரி மண்ணோட தன்மை என்ன, எந்த காய்கறிகளை போடலாம், எந்த விதமான காய்கறிகளை போடலாம், என்ன மாதிரி பயிரிடலாம், இது மாதிரி சொல்லித்தரத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விளைச்சல் பண்ணலாம், அதனால் விளைச்சலில் உண்டாகக்கூடிய லாபம் என்ன, இது எல்லாமே கம்ப்ளீட் டேட்டா எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு பல நிறுவனங்கள் விட்டன. அதனால் நிறையா காசு கேட்பாங்க சார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. இதில் ஃப்ரீயாகவே படித்தறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இதை தவிர எங்கே இதை மார்க்கெட் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல மார்க்கெட் செய்யலாம், அதாவது வியாபாரம் பண்ணுவதற்கும் எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பண்ணலாங்கிற விஷயங்களெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் உழைக்க வேண்டும். நீங்கள் உழைக்கணும், அவ்வளோதான். நம்மாழ்வார் போன்றவர்களும் இருக்கிறார்கள். ஐஐடி போல் இருக்கும் நல்ல இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துட்ருக்காங்க. சார் எனக்கு ஆங்கிலம் தெரியாது சார், அதெல்லாம் மறந்துடுங்க. எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானே. தமிழ்லேயே கற்றுக் கொடுக்கறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள்லாம் இருக்காங்க, அங்கேயே பண்ணுறாங்க. நீங்கள் ஐஐடியில் போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஏதோ பெரிய பெரிய பில்டிங்கை பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல பயத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. பயம் நாஸ்தி ஆகும். பயத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. தைரியமாக போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் பேசுங்க. நான் விவசாயின்னு சொல்லாதீங்க. இதை நெஞ்ச நிறுத்தி இந்த நாட்டுக்கு சோறு போடுறோண்டா நான் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். இதை இன்றைக்கி ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான, அதாவது ஒரு மறுக்கப்படாத உண்மை என்னென்னா, இது ரொம்ப அவசியமாக போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் கண்ட ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடு, அதாவது பூச்சி மருந்தெல்லாம் போட்டு அதாவது இந்த பூமியோட தன்மையை அழிச்சிட்டாங்க. அதையெல்லாம் இப்போ அதை மாற்றணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டும் ரொம்ப முனைப்பாக இருக்குது. அதுக்கு வேண்டிய உதவிகள்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு எங்கெங்கெல்லாம் விற்கலாங்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஜெர்மன், இட்டாலி, கனடா, ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், வியட்நாம், நியூசிலாந்து, ஜப்பான் போன்ற பல நாடுகள் காத்துக்கிட்டு கிடக்குது. சந்தை என்பது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவில் மட்டுமே 3.56 மில்லியன் ஹெக்டேர் நிலம் இருக்குது. அதில் அத்தனையும் விவசாயம் பண்ணி கொழிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆர்கானிக் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, யூபி போன்ற மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க. இதை தவிர நீங்கள் தமிழ்நாட்டோட சிறப்பம்சமே சிறுதானியம் வேறு. சிறுதானியம் பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு விவசாயம் செய்யப்படுகிறது. இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு, அதாவது மதிப்பு கூட்டு. இந்த மதிப்பு கூட்டு அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. இட்லி இருக்குது, பொடி இட்லி இருக்குது. அதையே நாளாக கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து ஃப்ரைடு இட்லி,
இதுதான் மதிப்பு கூட்டு. வெறும் தோசையாக இல்லாமல் மசால் தோசை, ரவா தோசை, அந்த சாதா தோசையிலேயே வந்து பன்னீர் போட்டு பன்னீர் தோசை, இதெல்லாம் தாங்க மதிப்பு கூட்டு வரி. மதிப்பு கூட்டக்கூடிய வரியில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருள். அந்த பொருளை மதிப்பு கூட்டலாம், நல்லா பண்ணலாம். நீங்கள் இப்போ கடலை மிட்டாய் பண்ணிங்கன்னா கடல மிட்டாயிலே பலவிதமான கடல மிட்டாயெல்லாம் வந்து ஏலக்காயெல்லாம் போட்டுலாம் நிறையா வந்தாச்சு. அதெல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இன்றைக்கி சொந்த நிலத்தில் விவசாயத்தை பண்ணி நீங்கள் வந்து அது இயற்கையாக வருது, அதுலேருந்து நீங்கள் உழைக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக ஏற்றினா இன்றைக்கி பணத்தை கொட்டலாம். நீ உழைக்க மட்டும் தயாராகிட்டா போதும். இன்னொன்று சொல்கிறேங்க, இன்றைக்கி எள்ளு உருண்டை இது சக்கை போட்டுருக்குது. இன்றைக்கி விவசாயத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்ச நேரத்தில் எள்ளு போட்டேன் அப்படிம்பாங்க. எள்ளு உருண்டை இருக்க ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. அவங்க வந்து அவ்வளவு பேர் வந்து அந்த எள்ளு உருண்டையை சாப்பிட்றாங்க. அது சென்னை, திருச்சி, அப்புறம் உங்களுக்கு கோயம்புத்தூர், அப்புறம் வந்து சேலம், இது முக்கியமான ஏரியாலெலாம் அதோட தேவைகள் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக ஒன்று நீங்கள் ஒரு அவங்க பிள்ளைங்க யாராவது படிச்சிடணும், அவங்கள வச்சு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி எள்ளுண்ட கிடைக்கும்னு போட்டு பாருங்கள். அது எப்படின்னா ட்ராக்னு ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால் உங்கள் பசங்க புரிஞ்சுப்பாங்க. அதை போட்டிங்க எள்ளுருண்டை அப்படின்னு போட்டிங்கன்னா அது எள்ளுருண்டை எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ யார் எள்ளுருண்டையை தேடுறாங்களோ அந்த இடத்துக்கு தானாக போயிடும். உங்களோட மொபைல் ஃபோனை கொடுத்தீங்கன்னா கூகுள் பே வழியாக பணம் வந்துடும். பேக் பண்ணி அழகாக அவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணிட்டு போயிடும். கொய்யாப்பழம் எனக்கு ஒரு நண்பர் அனுப்புகிறாரு. பரிக்கல்லேருந்து இருக்குது, வேலூர் பக்கம், விழுப்புரம் பக்கத்தில் இருக்கா பரிக்கல்லேருந்து. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ வாசனையாக இருக்குது. அது எப்படி வந்துன்னா, அவர் வந்து கொய்யாப்பழத்தில் போட்டிருக்காரு. அவர் பொண்ணு வந்து 9ஆம் கிளாஸ் தான் பிடிக்குதோம். அது வந்து ஆஷ் போட்டு கற்றுக் கொடுத்துருக்கு. அதோட நிலைமை என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 20,000 ரூபாய்க்கு கொய்யாப்பழ சீசனில் வந்து விற்றுட்ருக்காரு. எந்த விதமான இதுவும் போடுறதில்லை, அதாவது உரங்களும் எதுவும் போட மாட்டார். இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணுறாரு. நம்ப மாட்டீங்க, வீட்டுக்குள்ளே கொய்யாப்பழத்தை வச்சா அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள், அவ்வளோ ஓட்டம் ஓடும். நீங்கள் சின்ன பசங்களை நீங்கள் சரியாக கேட்டு, தம்பி இதை இப்படி பண்ணுண்டா அப்படி பண்ணுண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க உதவி செய்கிறதுக்கு. அதுவும் விவசாயி இல்லை, நாட்டுக்கு சோறு போடுறவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தைரியமாக இறங்கலாம். நாட்டில் எல்லா இடத்துலையும் உணவு தேவையில்லாத இடமே கிடையாது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தா உங்களை தேடி ஆள் வருவான். சீசன் பை சீசன் உங்களை தேடி வருவாங்க. நம்பர் ஒண்டி நீங்கள் உங்களோட கூகுள் இதை மட்டும் ஒழுங்காக கூகுள் பேயோ இல்லைன்னா இந்த பேடிஎம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆக்டிவாக எப்போவுமே வச்சுங்க. உங்கள் வெற்றி உங்கள் கையில், கவலையப்படாதீங்க. நீங்கள் உழைக்க மட்டும் தயாராகிட்டுன்னா நீங்கள் தான் ராஜா. உங்களாலேயும் முடியும், வெற்றி பெற முடியும். வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் சந்திப்போம்.